பெரம்பூர் தொகுதியில் வாபஸ் பெற்ற விஜய். அதிர்ச்சியில் தவேகா நிர்வாகிகள். தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையானது பாரம்பரிய திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறதாம். கடந்த 2021 தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக அணிகளுக்கிடையே வெறும் 6% வாக்கு வித்தியாசமே இருந்த நிலையில் தற்போது விஜய் பிரிக்கப் போகும் வாக்குகள் யாருடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. சி ஓட்டர் மற்றும் NDTV நிறுவனத்தின் ஆய்வின்படி விஜய் குறைந்தபட்சம் 8% முதல் அதிகபட்சமாக 14% வரை வாக்குகள் பெற வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது தமிழக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாகவும் பார்க்கப்படுகிறதாம். தவேகா 8% வாக்குகளை பெறும் சூழலில் அந்த வாக்குகள் யாரிடமிருந்து பெறுகிறது என்பதை பொறுத்தே வெற்றி அமையுமாம். அதிமுகவிலிருந்து 4%வும் திமுகவிலிருந்து 2% விஜய்க்கு சென்றால் திமுக கூட்டணி 173 இடங்களுடன் அமோக வெற்றி பெறும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதே சமயம் தமிழ்நாட்டின் தேர்தல் சூழலானது அனல் பறக்க தொடங்கியிருக்கும் நிலையில் பிரச்சாரம் அமோக வெற்றி பெறும் அளவிற்கு திமுகவிற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான பரபரப்பான சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதனை தற்போது பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்புமனுவை வாபஸ் வாங்குவதற்கு அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதன் காரணத்தினால் தவேகா தலைவரான விஜய் அவர்கள் தனது தேர்தல் பயத்தில் இருந்து வருகிறார் என்றும் நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றன. இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுதான் தற்போது தமிழ்நாட்டின் அரசியல் களமானது சூடுபிடித்து அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. அதே சமயம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சென்னையில் உள்ள ஒரு முக்கிய தொகுதியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான செய்திகளில் முக்கிய இடத்தையும் பிடித்து வருகிறது என்றே சொல்லலாம். மேலும் அது மட்டுமில்லாமல் அது தற்போது நட்சத்திர தொகுதியாகவும் மாற்றியிருக்கிறது. ஏனென்றால் அந்த தொகுதியில்தான் விஜயே போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் மொத்தம் 2.26 லட்சம் வாக்காளர்கள் இருந்து வருகின்றனர். இது சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் அன்புமணி ராமதாஸ் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சீமானும் பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் வாகன பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் களை கட்ட தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது வெளியாகி வருகிறது. அதன்படி இதுவரை வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதாம். திமுக கூட்டணி பல்வேறு இடங்களில் வெற்றி பெறுவது மிகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதாக தோன்றியுள்ள விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமானது பெருவாரியான வாக்குகளை மற்ற கட்சியினரிலிருந்து மிகவும் பிரிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயம் மதுரையில் முக்குளத்தூர் சமூகத்திற்கு பின் அதிகளவில் வசித்து வரும் சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு இந்த முறையானது விஜய் பக்கம் திரும்புவதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லோக்சபா தேர்தலின் போது சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு பாஜக பக்கம் சென்ற நிலையில் இந்த முறையோ அந்த வாக்குகளை விஜய் அதிகளவில் பிரிப்பதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் மதுரையில் சௌராஷ்டிரா மக்களின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், நாதக தலைவர் சீமான், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வந்தனர். அப்போது சௌராஷ்டிரா மக்கள் தரப்பில் தங்கள் தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தீர்மானம் போட்டனர். இதன் காரணமாகவே காசி தமிழ் சங்கத்திற்கு மதுரையிலிருந்து அதிக அளவிலான சௌராஷ்டிரா மக்களை பாஜக அனுப்பி வைத்தது. அதேபோல இவர்களுடன் அதிமுக நிர்வாகிகளின் ஆதரவு கிடைத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று ராமசீனிவாசன் கணித்து தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். ஆனால் மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசனுக்கு தவேகா மற்றும் நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறதாம். ஏனென்றால் தவேகா சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கோபிசன் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவராம். இவருக்கு சௌராஷ்டிரா சமூக மக்களின் ஆதரவு கணிசமாகவே இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமசீனிவாசன் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தேர்தலில் வாக்கு விகிதத்தை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் விஜய்க்கு தவேகா நிர்வாகிகள் மத்தியிலேயே பெரும் அதிருப்தி நிலவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது.
இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கப்படுகிறது. தவேக பெற்றுள்ள 55 இடங்கள் என்பது ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மட்டுமல்லாமல் அந்த அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு அளித்தால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சி அமைய முடியும். ஒருவேளை விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகிக்க முடிவு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை தடை செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து அதிரடியாக தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தவேக தலைவரும் நடிகர் விஜயுமான அவர் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தவேக அதாவது நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்திகள் நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்படாத தொண்டர்களுக்கு கடும் அதிருப்தி நிலவி வருவதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஓட்டு போடுவதற்கே பலதரப்பட்ட நிர்வாகிகள் கடும் கோபத்தில் இருந்து வருவதாகவும் இதனால் பெரம்பூரில் வாக்கு சதவீதம் குறைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகமானது டெபாசிட் கூட வாங்குவதற்கு வாய்ப்பில்லை என்றே பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகின்றன. இதன் காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலரும் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.